அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். நான் உங்க சதீஷ். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் நம்ம புலிகளை பத்தின ஒரு சுவாரஸ்யமான தகவல்கள்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு காணொளி பதிவிட்டு இருந்தோம். ஆனா அதுக்குள்ள இப்படி ஒரு தகவலோட நான் வருவேன்னு சொல்லி நிச்சயமா நான் எதிர்பார்க்கல. அதாவது மாதேஸ்வரன் மலைன்னு சொல்லிட்டு கர்நாடகாவில் ஒரு இடம் இருக்கு. அந்த வனப்பகுதியில் வந்துட்டு ஒரு 5 புலிகள் வந்து இறந்துருக்கு. ஸோ அந்த தகவலை பற்றி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். சாம்ராஜ் நகர் மாவட்டம் ஹனூர் தாலுக் மாதேஸ்வரன் மலை வனப்பகுதி சரணாலயத்துக்கு உட்பட்ட ஹிக்கியம் என்ற ஒரு பகுதியிலிருந்து மீனியம் என்ற அந்த பகுதியில் வந்து ஒரு தாய்ப்புலி ஒரு 4 குட்டி புலிகள் வந்து இறந்து கிடக்கிறத வந்து பார்க்குறாங்க. அந்த பகுதியில் இருக்கிற அந்த வனப்பகுதிக்கு உட்பட்ட அந்த வன பாதுகாவலர்களுக்கு வந்துட்டு என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு அதை பற்றின வந்து விசாரணை குழு நடத்தணும் அப்படின்னு சொல்லி அது உயர்மட்ட குழுவுக்கு வந்து தெரியப்படுத்தி இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கான வேலையை தொடங்கியிருக்காங்க. அந்த விசாரணை வந்து பார்த்திங்கன்னா அந்த விசாரணை குழு பார்த்திங்கன்னா முதன்மை வன பாதுகாவலரான ரவின்றவரும் கூடுதல் வன பாதுகாவலரான ஸ்ரீனிவாசன்றவரும் தலைமை வன பாதுகாவலரான ஹிராலால்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வனவிலங்கு நிபுணரான சஞ்சய் குப்பின்றவரும் மைசூரு உயிரியல் பூங்கா கால்நடை அதிகாரிகளும் வந்துட்டு இதை சேர்ந்து இதை பற்றின வந்து விசாரணை வந்து நடத்தின்னு இருக்காங்க. இந்த சம்பவம் பார்த்திங்கன்னா 26ஆம் தேதி வந்து மாலையில் வந்து இது வந்து நடந்திருக்கு. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த புலிகள் வந்து இறந்து கிடந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு 200 மீட்டர் தொலைவிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பசுமாடும் வந்து செத்து கிடந்திருக்கு. ஸோ இது உடனடியாக வந்து இந்த காவலர்களுக்கு இந்த அதிகாரிகளுக்கு எல்லாமே வந்து இது என்னன்னு சொல்லி ஆய்வு பண்ணுறதுக்காக சொல்லியிருக்காங்க அதிகாரிகள். அதே போல் இந்த பசுமாட்டை வந்து போஸ்ட்மார்ட்டம் செய்யறதுக்காகவும் இந்த புலிகளையும் வந்து போஸ்ட்மார்ட்டம் செய்யறதுக்காகவும் வந்து அறிவுறுத்தப்பட்டிருக்கு. அப்போ அந்த பசுமாட்டை வந்து அந்த கால்நடை அதிகாரிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய உதவியோட இதை வந்து போஸ்ட்மார்ட்டம் செஞ்சு பார்க்கும்போது அந்த பசுமாட்டுக்கு வந்து போரேட் என்ற ஒரு பூச்சிக்கொல்லி மருந்து வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது வந்து தெரிய வருது. ஸோ இது என்னடான்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் ஆழமாக பார்க்கறதுக்கான விசாரணை வந்து நடத்திட்டு இருக்கும்போது உண்மையாகவே வந்து ரொம்ப திடுக்கிடுற அல்லது ரொம்ப வியப்பூற்ற சில செய்திகள் எல்லாம் வந்து தெரிய வருது. இந்த பசுமாட்டை பற்றி இந்த மாதிரியான செய்திகள் இந்த போஸ்ட்மார்ட்டம் எல்லாம் வந்து செஞ்சு இதை தெரிய வந்ததுக்கு அப்புறமா அந்த பூச்சிக்கொல்லி மருந்து வந்துட்டு யார் கலந்துருப்பாங்கன்னு சொல்லி ஒருவேளை அந்த பசுமாட்டோட அவருடைய உரிமையாளராக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை பற்றின விசாரணை வந்து தொடர்ந்து வந்து அவங்க நடத்தி இருக்கிறாங்க. ஒரு 2 நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து அதனுடைய செய்தி வந்து தெரிய வந்திருக்கு. கோனப்பா, மதராஜு, அதுக்கப்புறம் நாகராஜுன்ற இந்த 3 பேரும் தான் சேர்ந்து தான் இந்த பசுமாட்டு மேலே அந்த பூச்சிக்கொல்லி போரேட் என்ற அந்த பூச்சிக்கொல்லியை வந்து தூவி அந்த புலிகளை வந்து கொல்லணும் அப்படின்ற வந்து ஒரு சதி வேலையை வந்து செஞ்சிருக்காங்க. அது உண்மையாகவே வந்து ரொம்ப வருத்தத்துக்குரிய செயலாக தான் நான் இதை வந்து நான் பார்க்குறேன். அதாவது அந்த பசுமாடு வந்து ரொம்ப பாசமாக வளர்த்த அந்த மதராஜுன்றவர் அந்த புலி வந்து அந்த பசுமாட்டை வந்து தாக்கி அதை கொண்டு இருக்கிறதுனால அந்த கோவத்தின் வெளிப்பாடாக வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த நாகராஜுன்றவரை வச்சு அந்த பசுமாட்டு மேலே வந்து இதை வந்து பூச்சிக்கொல்லியே அந்த விஷத்தை வந்து அவங்க தூவி இருக்காங்க. அதாவது அந்த புலி வந்து அதை கொண்டு இருக்கிறதுனால மறுபடியும் அது அந்த இடத்துல வரும் அப்படின்றதுனால அது மேலே வந்து இந்த பூச்சிக்கொல்லியை தெளித்து அந்த புலி வந்து அதை சாடும்போது அது இறக்கணும் அப்படின்ற அந்த கோவத்தில் தான் வந்து இதை செஞ்சுருக்காங்க. ஸோ அதே போல தான் அந்த புலிகளும் வந்து அந்த பசுமாட்டை வந்து சாடும்போது அந்த குட்டிகளோடு வந்து அது சாடும்போது அங்கே இருந்த அத்தனை புலிகளும் வந்து இறந்துருக்கு. நிச்சயமாகவே வந்து அது ரொம்ப ஒரு கொடுமையான செய்தியாக நான் பார்க்குறேன். அந்த தாய்ப்புலி வந்து ஒரு 8 வயசு கொண்ட புலியாக இருக்குது. அதே போல் அதனுடைய குட்டிகளும் வந்துட்டு 10 மாத குட்டிகள் தான் எல்லாமே. அதில் 1 வந்து ஆண் புலி, 3 வந்து பெண் புலியாக இருந்திருக்கு. 2 நாளைக்கு முன்னாடி தான் வந்துட்டு புலிகளை வந்து பாதுகாக்கணும், ஸோ அது நிறைய காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி நம்ம பேசியிருப்போம். இந்தியாவில் தான் நம்ம அதிகமான புலிகள் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம பேசியிருப்போம். ஆனால் அதை பேசி 2 நாளில் வந்து இந்த மாதிரி செய்தின்றது ரொம்பவே வருத்தமாக இருந்தது. ஆக்சுவலி ஒன்று நம்ம தெரிஞ்சுக்கணும், அந்த புலியை வந்து கொல்றதுக்காக முயற்சி செஞ்ச அல்லது ஒரு பழி வாங்குற அந்த நோக்கத்தில் தான் அவங்க செஞ்சுருக்காங்க. ஆனால் நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா நாம தான் வந்து புலிகள் வாழும் இடத்துக்கு போயிருக்கிறோமோ ஒழிய புலி நம்ம வாழற இடத்துக்கு வராது. அது எப்படி அது வாழற இடத்துல வந்து எல்லைகளை வச்சுக்கிட்டு அது வாழுதோ அதுதான் வந்து உண்மை. அதுக்கான இடத்துல அது வாழ்ந்துன்னு இருக்கு. நாம தான் வந்து நகர புலம்பெயர்ந்து அவங்களுடைய இடத்துக்கு வந்து நம்ம ஆக்கிரமிப்பு செஞ்சு வாழ்ந்துன்னு இருக்கிறோம். ஆனால் இந்த செய்தி
செய்தி வந்து எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருந்தது. கண்டிப்பாக இவங்களை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கான தண்டனை என்ன இருக்கோ சட்ட ரீதியாக அவங்களுக்கு என்ன தண்டனை கிடைக்கணுமோ அது கண்டிப்பாக கொடுக்க போகிறாங்க. பட் இதையெல்லாம் நடக்காமல் தவிர்த்துருக்கலாம். எப்படின்னா அங்கே இருக்கிற அவங்களுடைய அந்த வன பாதுகாவலர்கள் வந்துட்டு அவங்களுடைய வேலையை கரெக்டாக செஞ்சுருந்தாங்கன்னா, சரியாக செஞ்சுருந்தாங்கன்னா நிச்சயமாக இப்படி ஒரு தவறு வந்து நடந்திருக்க வாய்ப்பே கிடையாது. கொஞ்ச நாளாக வந்து அந்த வன பாதுகாவலர்களும் வந்துட்டு அங்கே சரியாக வந்து அவங்களுடைய அந்த ரோந்து பணியை வந்து சரியாக பார்க்கறது இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி. அதை ஒருவேளை அவங்க சரியாக செஞ்சுருந்தாங்கன்னா நிச்சயமாக இப்படி ஒரு தவறுகளை வந்து நடக்காமல் வந்து நம்ம பார்த்துருக்கலாம். இனிமேலாவது இந்த மாதிரியான தவறுகள் நடக்காமல் வந்து எல்லாருமே வந்து பார்த்துக்கணும். எல்லாருக்குமே வந்து ஒரு பொறுப்பு இருக்குது. நான் எப்பவுமே சொல்கிறது தான், அவங்கவுங்களுடைய வேலையை அவங்கவுங்க சரியாக செஞ்சாங்கன்னா இந்த மாதிரியான எந்த விதமான தவறுகளும் நடக்க வாய்ப்பு கிடையாது. நான் அதை எப்பவுமே நம்புகிறேன். நம்ம இடத்துலேருந்து நாம் எப்பவுமே நேர்மையாகவும் உண்மையாகவும் சரியாக இருந்தோம்னா, நம்மளுடைய கடமையை நம்மளுடைய வேலையை நம்ம சரியாக செஞ்சோம்னா பெரும்பாலான தவறுகளை வந்து நம்ம தவிர்க்க முடியும். அதனால் இதுவும் ஒன்று, தயவு செஞ்சு அவங்கவுங்களுடைய வேலையை சரியாக செய்யுங்க. அப்போ கண்டிப்பாக வந்து தவறுகள் நடக்கிறத வந்து நம்ம தடுக்க முடியும். இந்த தவறு நடந்திருக்கிறதுக்கு நம்ம வருந்தி என்ன பயனுன்னு தெரியல. இனிமேலாவது தவறுகள் நடக்காம தான் வந்து நம்ம பார்த்துக்கணும். இனிமேலாவது நம்ம நாட்டில் இருக்கிற இந்த ஒட்டுமொத்த இந்தியாவிலும் இருக்கிற புலிகளை வந்து ரொம்ப கவனமாக வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். இந்த புலிகள் இறந்திருக்கிற அன்னைக்கே வந்துட்டு இதையெல்லாம் வந்து இந்த விசாரணைகள் எல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு மத்திய மந்திரி ஈஸ்வர் கண்ட்ரே வந்துட்டு அவரை வந்து அதை நேரில் பார்வையிட்டு அதை வந்து அந்த புலிகளை வந்து தீ வச்சு எரிச்சிருக்காங்க. அது அவருடைய அந்த முன்னிலையிலே வந்து இந்த வேலைகளெல்லாம் வந்து நடந்திருக்கு. பாசமாக வளர்த்தது அது பசுமாடாக இருந்தாலும் மனிதர்களாக இருந்தாலும் அவங்களுக்கு வேதனையாக தான் இருக்கும். புலி வேட்டையாடும் போது அது இப்படி இறந்துச்சேன்னு சொல்லி வேதனையாக தான் இருக்கும். ஆனால் நம்ம வேதனை மட்டும்தான் பண்ணோம். பழிவாங்க நம்ம துடிச்சோம்னா இழப்பு நம்மளுக்காக தான் இருக்கும். இப்படி நீங்கள் செஞ்சதுனால என்ன சாதனை நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக எதுவும் இருக்காது. அனாவசியமாக வந்துட்டு சிறை தண்டனை தான் நம்மளுக்கு கிடைக்கும். இதனால ஏதாவது பயன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இல்லை. நீங்கள் வந்து கோவப்படுறீங்கன்னா அதை நியாயமான கோபமாக இருக்கட்டும். அதை பழிவாங்கிறதுனால உங்களுக்கு எந்த விதமான பயனும் கிடையாது. அதனால நீங்கள் எதை செஞ்சாலும் கொஞ்சம் சிந்திச்சு சரியான முடிவு எடுத்து நீங்கள் செயல்படணும். இல்லைனா இந்த மாதிரியான இழப்புகள் தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ தயவு செஞ்சு நீங்கள் செய்யும் போது நீங்கள் என்ன செய்கிறீங்கன்றதை கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க. இல்லைனா ரொம்பவே வருத்தப்படுவீங்க. வாழ்நாள் முழுக்க நம்ம வருத்தப்படுற விஷயமா போயிடும். எனவே நம்ம நடந்ததை நினச்சி நம்ம வருத்தம் தான் பட முடியும், வேறு எதுவும் செய்ய முடியாது. இனிமேல் இப்படி ஒரு தவறுகளை நடக்காமல் பார்த்துக்க வேண்டியது தான் நம்மளுடைய வேலை. இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு அரசும் தயவு செஞ்சு அங்கே இருக்கிற அந்த வன பாதுகாவலர்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை சரியாக கொடுத்து அவங்களுக்கான அறிவுரைகள் முழுமையாக நம்ம சொல்லி எல்லாருடையும் கண் பார்வையிலையும் அதை ரொம்ப கவனமாக வந்து நம்ம பாதுகாக்கணும். நம்ம நாட்டில் எப்படி இயற்கையை பாதுகாக்கிறோமோ அதே போல தான் வந்துட்டு விலங்குகளை, இது வந்து அரிய விலங்குகள், நம்ம நாட்டின் தேசிய விலங்குன்னு சொல்கிறோம். தேசிய விலங்கு நம்ம எந்த அளவுக்கு அக்கறை எடுத்து பார்த்துக்கணுமோ அந்த அளவுக்கு நம்ம அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். நன்றி.